ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க சார். வந்தவாசி ராமர் கோயிலுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்காங்க சார். கல்யாணம் ஆன அன்னைக்கே கொடூரமா கொண்டு இருக்காங்க சார். லவ் மேரேஜ்ங்கிறதுனால அவங்க பேரண்ட்ஸ் மேல டவுட் வந்தது. ஆனா அவங்க இல்ல சார், கோவில்ல கொள்ளை அடிக்கிறவங்களோட வேலை இது. க்ளூஸ் ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார், சிசிடிவி கேமராவையும் உடைச்சிட்டாங்க. என்கொயரி நடக்குதா இல்ல க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? நடக்குது சார். நம்ம டீம் என்கொயரி பண்றாங்க. டாக் ஸ்குவாட் வந்தாங்க. வர வச்சோம் சார், பட் நோ யூஸ். இனிமேலும் லேட் பண்ண வேணாம், எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும். ஏற்கனவே 7 கோயில்ல கொள்ளையடிச்சிருக்காங்க, 8வது கோயில்ல கொலையும் பண்ணிருக்கானுங்க. எங்க என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. லிசன், எல்லா கோயிலும் செக்யூரிட்டியை பலப்படுத்துங்க. ஓகே சார். கோயிலே நீங்க நகையை கொள்ளையடிச்சிருக்கீங்கன்னா எவ்வளவு தைரியம்டா உனக்கு? சார் சார் எனக்கு எதுவும் தெரியாது சார், என்ன நம்புங்க சார். 2 பேரும் அநியாயமா கொலை பண்ணிருக்கீங்க. போலீஸ்காரங்கன்னா அவ்வளவு சாதாரணமா போச்சாடா உங்களுக்கெல்லாம்? உங்க கேங்ல மத்தவங்களாம் எங்க இருக்காங்க? வருஷம் ஆச்சு சார், நான் இதெல்லாம் விட்டு. எனக்கு உண்மையாலுமே தெரியாது சார், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். சாமி சத்தியமா சொல்றேன் சார், என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். கோயில்ல திருடுவீங்க, மர்டரும் பண்ணுவீங்க, கேட்டா சாமி மேலேயே சத்தியம் பண்ணுவீங்க. நீங்க கொள்ளையடிச்சு சாமி நகைங்களை மட்டும் இல்லடா, மக்களுக்கு சாமி மேல இருக்கிற நம்பிக்கையும் தான். அவங்க அவரையே காப்பாத்திக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு சாமின்றாங்க? எனக்கு தெரியாது சார். தப்பு பண்ணவன கூட சாமி மன்னிப்பாரு, ஆனா சாமி கிட்டயே தப்பு பண்ணவன நான் மன்னிக்க மாட்டேன்டா. உன்ன மாதிரி புறம்போக்குங்களை காப்பாத்த சாமி கூட வர மாட்டாரு. எனக்கு தெரியாது சார். 3 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன். 1 சார் சார் சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது சார். 2 சார் சார் என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார். எனக்கு 3 கான்ஸ்டபிள் டைம் என்னையா? 11 சார். இவனுக்கு இன்னும் 2.5 மணி நேரம் தான் ஆயுசு இருக்கு. அதுக்குள்ள குற்றத்தை ஒத்துக்கிட்டான்னா சரி, அப்படி இல்லனா இந்த பரதேசி பையனை பிரம்ம முகூர்த்தத்துல என்கவுண்டர்ல போடுங்க. வைகுண்டத்துக்கு போய் அங்க போய் நகைய கொள்ளையடிட்டோம். கோவிந்தா, புரிஞ்சுது சார். ஆனா இப்பவே 4 என்கவுண்டர் பண்ணிட்டோம் சார். மேட்டர் வரமாட்டேங்குது. நோ யூஸ். நிறைய ட்ரை பண்ணோம் சார். இதுக்கு பின்னால பெரிய ஸ்ட்ராங் டீம் இருக்கு சார். ஐ திங்க் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். இந்த என்கவுண்டர் மீடியால ரொம்ப பாப்புலர் ஆகணும் சார். மறுபடியும் எங்க கொள்ளடிக்க போறானுங்க, கொலை பண்ண போறானுங்கன்னு ஒண்ணுமே புரியல. இன்னொரு அப்பாவி யாரும் பலியாயிட கூடாது. சீக்கிரம் பண்ணுங்க. என் வேதனைய கேளு தாயே. கேட்கலையா? இருத்தாயே இருத்தாயே, கருணை காட்டு தாயே. கருணை காட்ட மாட்டியா? லக்ஷ்மி 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 லக்ஷ்மி. கேட்டுச்சா இல்லையா தாயே? அம்மா தாயே, அம்மா கருணை காட்டு தாயே. பாகிமாம் கருணை காட்டு தாயே.
யாருன்னு அழைச்சது? நான் தாம்மா கூப்பிட்டேன். அது சரி, நீங்க யாரு? லக்ஷ்மி தேவியே பார்த்துட்டு நீங்க யாரு நான் கேக்குறேன். உன்ன தரித்திரம் பிடிச்சவனே. நீங்க லக்ஷ்மி தேவியா? கரெக்ட் கரெக்ட். எங்க வீட்டு போட்டோலயும் லக்ஷ்மி தேவி அப்படியே உங்கள மாதிரியே இருப்பாங்க. நீங்க லக்ஷ்மி தேவி தான். கருணை காட்டு தாயே, பாகிமாம் பாகிமாம். உன் ஃபேஸ்ல மட்டும் இல்லப்பா, உன் லைஃப்ல கூட தரித்திரம் இருக்குன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உண்மைதான் தாயே, உண்மைதான் 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 உண்மைதான். உன் தரித்திரத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்தா இந்த கிரீடத்தை வாங்கிக்கோ. கிரீடமா? ஒரிஜினல் தான். ஒரு நிமிஷம். இந்த காது லோலாக்கு கூட வேண்டாம்மா. அந்த லோலாக்க கழட்டிட்டீங்கன்னா காது வெறிச்சோன்னு இருக்கும். அதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் அந்த ஒட்டியான கொடுத்தீங்கன்னா. SRR கம்பெனிக்காரங்க ECR சைடுல பெரிய ஒரு வெஞ்சர் போட்டிருக்காங்க. அதுல 4 பிளாட்ஸ் வாங்கிக்கிறேன் தாயி, ப்ளீஸ்மா. ஒட்டியான கொடுத்துட்டா என் புருஷன் வேணுகோபால் சாமி ஒத்துக்க மாட்டாருப்பா. அவசாரம் அவசாரம். உங்க குடும்பத்துல நான் ஏன் தாயி நெருப்பள்ளி கொட்டணும்? அதுக்கு பதிலா வேற ஏதாச்சும். இந்த கதை வாங்கிக்கோ. ஐயோ, எவ்வளவு கோல்டு. லைஃப் லாங் பார்ட்டி கொண்டாடலாமே. டேய், நீ ட்ரீம்லயும் தரித்திரம் பிடிச்சவன் தான்டா. என்னது இது, கனவா? ஐயோ அம்மா, அந்த ஒட்டியானோ. போய் போன் ரிங் ஆகுது, அத முதல்ல எடு. ட்ரீமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். போ. டீல் கேன்சல். நான் இப்ப எங்க இருக்கேன்? சரி. டேய், எங்கடா போய் தொலைஞ்ச? அதுக்குள்ள மறந்துட்டியா? ஞாபகம் இருக்கு சரி. பேச்சுலர் பார்ட்டில கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. கனவுல தேவதை எல்லாம் கூட வந்தாங்க. மறுபடியும் அந்த லட்சுமி தேவி தான் வந்தாளா? வந்தாங்க, ஆசை காட்டினாங்க, ஆனா கேஷ காட்டல. சீக்கிரம் வந்துடுடா, நம்மள பத்தி வீட்ல தெரிஞ்சிச்சு. சாரி சரி, கிளம்பிட்டேன். ஏய் மக்கு, பூசாரி கிட்ட பேசிட்டியா? பேசல, போகும்போது பேசிட்டே போலாம். ஓகேவா? நீ ரெடியா இரு, நான் வந்துகிட்டே இருக்கேன். ஐ லவ் யூ சிரி. உம்மா. ஏய் மெண்டல், நம்மள பத்தி எங்க வீட்ல தெரிஞ்சு போச்சு தெரியுமா? அப்படின்னா நம்ம ஓடி போற விஷயம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சா? போலீஸ்காரங்க புடிச்சிருவாங்களா? எனக்கு பயமா இருக்கு சரி. வேண்டாம் சரி, விட்டுறலாமே. டேய், ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கறேன். அது ஏற்கனவே காட்டுக்கோவில். சீக்கிரம் வேற வழி இல்லையா? ஃபாஸ்ட். நிறுத்து நிறுத்து. ஏன் எல்லாம் இருக்கு, மாலை எங்கடா? அங்க. பயத்தோட சேர்த்து பதட்டமும் அதிகம் இவனுக்கு. மாலைனா அது இது இது பெருசா இருக்கு. எவ்வளோ? 100. சரி. கல்யாண பொண்ணா? அழகா இருக்கல்ல? சூப்பரா இருக்கா. நீ புலிடாகிடி. போலீஸ். மாப்பிள்ள யாரு? இந்த ராஜா பார்த்தது அந்த ரம்பாவை வெச்சுக்கோ. தம்பி, ரம்பா பார்க்க வேண்டியது ராஜாவை. முதல்ல அத நீ தெரிஞ்சுக்க. சீப்பா. சரி, ஓகே தானே? கிரி கிரி, போலீஸ் போலீஸ். வந்துரு வந்துரு. கம். போயினா கோலி, சீக்கிரம் வா. அம்மா தாயே, என்னைய மட்டும் காப்பாத்துங்க. யார்கிட்டயும் மாட்டிக்க கூடாது. அட, நீ சின்ன வயசுல இருந்து இப்படி பயத்தோட தான் வளர்ந்தியா? எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்க. இல்ல சரி. பயமா இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பயமுறுத்துனா மறுபடியும் பயந்துருவாங்க. அட்லீஸ்ட் எனக்காகவாது கொஞ்சம் பயந்த மாதிரி ஆக்ட் பண்ணுடி. ஐயோ ஐயோ ஐயோ, அதுக்குள்ள ஆக்டிங்கா? இது ஆக்டிங் இல்லடா மக்கு. பின்னாடி போலீஸ் வருது பாரு. போலீஸா? அம்மா, கடவுளே காப்பாத்துமா. உனக்கு 100 தேங்காய், 108 பிரதட்சணம், உனக்கு பெரிய கட் அவுட், விக்கிரகம், பூஜை, புனஸ்காரம் எல்லாமே பண்றேன். வெரி நைஸ் டிரைவிங். சீக்கிரம் சீக்கிரம். அடங்கொக்க மக்கா, நல்லா மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன்.
போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறோமா? டேய், எனக்கும் பயமா தாண்டா இருக்கு. இவன் என்ன ஃபேஷன் ஷோ நடந்து வர மாதிரி நடந்து வரான்? நீ தைரியம் மறுபடியும் அவன் வந்துகிட்டு இருக்கான். ஏய், எதுக்காக ஓவர் ஸ்பீடா போறீங்க? எங்க போறீங்க? கல்யாணம் பண்ணிக்க. ம். கல்யாணம் பண்ணிக்க காட்டு வழியில போறீங்களா? இதே வார்த்தையை சினிமாக்காரங்களையும் அரசியல்வாதிகளையும் நீங்க கேப்பீங்களா? ம். ஆறா, அவங்களும் உங்கள மாதிரி இப்படி ஃபாஸ்டா போனாங்கன்னா அவங்களையும் நான் விட மாட்டேன். சார், ஏற்கனவே காட்டுக்குள்ள இருக்க கோவில் ரொம்ப லாங்கா போகணும். ப்ளீஸ் எங்களை விட்டுட்டீங்கன்னா நாங்க போயிடுவோம். நல்லா யோசனை பண்ணி தானே நீங்க இந்த முடிவை எடுத்திருக்கீங்க. ஆமா, நாங்க 2 பேரும் மேஜர்ஸ். எங்க விருப்பம்? ஏய், கிளம்பு கிளம்பு. என்னமோ மேஜர் ஆயிட்டாங்கன்னா உங்ககிட்ட வாய் பேச முடிய அப்பாடா. மாட்டேங்குது. அம்மா தாயே, என்ன காப்பாத்திட்டீங்க. அப்பாடா, லொகேஷன் சேஞ்ச், கார் சேஞ்ச் ஆயிடுச்சு. இனி யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா ஆமா, உனக்கு பயத்தோட சேர்த்து மூளையும் இருக்குடா. சரி, ஏன் நீ பட்ன? செடிகளுக்கு தாகம் எடுக்குதான். ஹார்லிக்ஸ் ஊத்திட்டு வரேன். ஓகே. போ. சரி, கொஞ்சம் பார்க்கலாம்ல. எதை பார்க்கணும்? எதை பார்க்கணுமா? என் பிளாக் பெல்ட்ட யாரு வராம பாத்துக்க. போடா பயந்தாங்கோலி. ஊத்திட்டு வரேன். நான் வந்துட்டேன். ஊர் எல்லையில 2 காதல் ஜோடிங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள பத்தின டீடைல்ஸ் இன்னும் எதுவும் கிடைக்கல. இது என்ன நியூஸ்டா சாமி? இத பாரு பொண்ணே, நீங்க போற இடம் அந்த அளவுக்கு நல்லது இல்ல. அங்க இருக்கிறவங்களும் நல்லவங்க இல்ல. மரியாதையா நீங்க வந்த வழியா போயிட்டா நல்லது. அப்படியா? எனக்கு இந்த டேஞ்சர் தான் வேணும். கிளம்பு கிளம்பு. என்னாச்சு இவனுக்கு? ஏய், என்னாச்சுடா? அட. சரி, நம்மள ஃபாலோ பண்றவங்க இங்க யாருமே இல்ல. சரி, இதுவரைக்கும் நல்லா தானடா எவ்வளவு இருந்த? ஹாப்பியா இருக்கு பாரு. அப்பா, சரி, கிழவியோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன சொன்னாங்க அந்த கிழவி? கிரி, இந்த ரோட்ல போனா ரேப் பண்ணிடுவாங்களா? ஐயோ, அப்படின்னா இன்னும் எங்க ரேப் பண்ணிடுவாங்களா? ஆண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? ஐயோ. சரி, இதுக்கு முன்னாடி நீ அரை பைத்தியம் மாதிரி தெரிஞ்ச, இப்ப முழு பைத்தியமா தெரியற. போடா மெண்டல். பொடி மெண்டல். நீதான் மெண்டல். பொடி பைத்தியம். நீதான் நீ அரை கண்ணாமூச்சி மெண்டல். மாதிரி இருக்க பாரு. ஏய், என் அழக பத்தி மட்டும் பேசாத. எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்க. ரிலாக்ஸ். ஐ லவ் யூ சிரி. ஏய், இந்த இடத்துல இல்ல, கொஞ்சம் ஓரமா பார்க் பண்ணு. அம்மா, இவ கேக்குற மாதிரியே இல்லையே. அப்பா, முக்கோடி தேவர்களும் ஒரே கோவில்ல இருக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு. டேய் கணபதி, மந்திரம் படிக்கிறியாடா? படிச்சிட்டு தான் இருக்கேன். நான் ரெடிதான் வரவா, அண்ணன் நான் இறங்கி வரவா. அடேங்கப்பா, ஆதி வாழத்தோப்பையே முழுங்கிட்டான் போல இருக்க. ரொம்ப இழைச்சிருக்கான். சுவாமி, சுவாமி, இங்க பாருங்க சுவாமி. என்ன சாமி? ஐயர் இல்லையா சுவாமி? இன்னைக்கு விஜய் படத்தோட ரிலீஸ் இல்லையா? ஆமா அதான் சுவாமி. படம் பார்க்க போயிருக்காரு. இப்ப லாக்டவுன் தானே, எப்படி படத்துக்கு போனாரு? அப்படியா? அப்படின்னா ஐயர் கோயில்ல தான் இருப்பாரு. என்ன விஜய் டிவில இருக்க வேண்டியவன் கோயில்ல இருக்கான்? என்ன படிச்சிருக்கீங்க சுவாமி? நான் காலையில நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வந்தேன். எனக்கு இதெல்லாம் எதுக்கு சுவாமி? நீங்க சாப்பிடுற மூட்ல இருக்கீங்க. இந்தாங்க இத புடிங்க, நல்லா சாப்பிடுங்க. என்னது லவ்வா? அது முடிஞ்சிச்சு, இப்ப கல்யாணம். அடவும் வெக்கத்துல கொல்லி வைக்கப்போ. முதல்ல கோவிலை சுத்தி பார்த்துட்டு வரலாமா? கோயில சுத்தி பார்க்கல, நிறைய நேரம் இருக்கு. முதல்ல ஐயரை போய் பார்க்கலாம் வா. ஏய், நீ போ. ஜாகிரதை. ஐயரே, ஐயரே. யார்ப்பா அது? சுவாமி,
வணக்கம் சுவாமி. நமஸ்காரம். என்னப்பா காதலிச்ச விஷயம்? பொண்ணோட வந்திருக்கேன். தயவு செய்து கல்யாணம் பண்ணி வைங்க. தாலியும் கொண்டு வந்திருக்கேன். ஏன்பா தம்பி, இது என்ன சினிமா நினைச்சுக்கிட்டியா? தாலி வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்ன உடனே கல்யாணம் பண்ணி வைக்க நல்ல நேரம் முகூர்த்தம் பார்க்கணும் இல்லையா? முகூர்த்தத்துல என்ன இருக்கு சுவாமி? அந்த பஞ்சாங்கத்தை புரட்டி நீங்களே பாருங்க. 1/2 மணி நேரத்துல கல்யாணத்தை முடிக்கணும். ஆபத்துல இருக்கேன், இந்தாங்க தாலி. தம்பி, முகூர்த்தம்ங்கிறது பொண்ணுங்களை பேசி மயக்கிற விஷயம் இல்ல. இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலப்பா. அம்மா தாயே காப்பாத்துமா. காதலிக்கிறதுக்கு முகூர்த்தம் பார்க்க வேண்டியது இல்ல, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் நல்ல முகூர்த்தம் பார்த்தே ஆகணும். தம்பி, 4 நாள் இந்த கோயிலை மூடி வைக்க போறோம். 4 நாளைக்கு அப்புறம் நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க கல்யாணத்தை முடிச்சு விடுறேன். அந்த பொண்ணு ரொம்ப அடக்கொடக்கமா இருக்காளே. கொஞ்சம் சாமி பக்தி குறைவு. உன்ன மாதிரி ஒருத்தன் கூட இருந்தா அவளுக்கு எங்க இருந்து வரும் பக்தி? முதல்ல அந்த பிரச்சனையில எதுக்குங்க? எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. முடியாதுன்னா முடியாதுதான் சுவாமி. அப்படி சொல்லாதீங்க சுவாமி. நல்ல நேரம் இல்லாம கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு சாஸ்திரத்துல இடமில்ல. 4 நாள்னா கஷ்டம் சுவாமி. இந்த ஆத்தா அதுக்கு ஒத்துக்க மாட்டா. சம்மதிக்க வைக்கலாம்ல. இந்த ஆத்தா ஒத்துக்க மாட்டா. நீங்க சொன்னா கேப்பா சுவாமி. ஆத்தா கேட்க மாட்டா. அந்த ஆத்தா கேட்க மாட்டா. வீட்ல இருந்து கிளம்பும் போதே சொன்னேன், எல்லாமே ட்விஸ்ட் தான். இப்ப பாரு, முகூர்த்தம் இல்லையா, என்ன பண்றது? அட மென்டல், நாளைக்கு தான் முகூர்த்தம் இருக்குல்ல. 4 நாள் கோயில் சாத்திர போறாங்களாம். வெளியில போனா மாட்டிக்குவோம், தெரியும்ல. ரிலாக்ஸ். ஏய், என்னடி ரிலாக்ஸ்? கூல். ஏமா, நடசாத்திர டைம் ஆயிடுச்சு, எழுந்துருங்கோ, கிளம்புங்கோ. வீட்ல போய் மத்த கதைகளை பேசுங்கம்மா, கிளம்புங்கோ. எப்பா தம்பி கருப்பு பேண்ட், கிளம்புப்பா, கிளம்பு. நடசாத்திர நேரமாச்சு. எப்பா சீக்கிரம் கிளம்புங்கோ. ஏப்பா உனக்கு வேற தனியா சொல்லுமா? இருட்டிடுச்சு, கோயில் சாத்த போறோம், கிளம்புங்கோ. நம்ம வந்த வேலை முடிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சரி, என்ன பண்றது? முகூர்த்தம் இல்லையே. பக்கத்திலே கிராமம் இருக்கு போல இருக்கு. நைட் அங்க ஸ்டே பண்ணலாம். ஏமா, உங்களுக்கு வெத்தலை பாக்க வச்சு சொல்லணுமா? கிளம்புங்கம்மா. அதுக்குள்ள சாத்திடுவீங்க? ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்குல்லம்மா. அதுவும் இல்லாம இந்த ஏரியா மோசமானது. நீங்க பொம்பளைங்க வேற, கிளம்புங்கம்மா. இப்படி பூசாரியே பயந்தா எப்படிங்க? இப்ப சாமியே பயப்படுற காலமா? ஆமா, தட்சணை போட்டீங்களா? போட்டோம் போட்டோம் போட்டோம். போடுறேன்னு சொன்னது எல்லாத்தையும் எடுத்து